வணக்கம் ப்ரோ. உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து வரீங்கன்றது சொல்லுங்க. என் பேர் செங்கோட்டையன், பெங்களூர்ல இருந்து வரேன். ஓகே. என்ன மாதிரியான புத்தகங்கள்லாம் வாங்குனீங்க அப்படின்றது வந்து சாகித்ய அகாடமியில் ஆரோக்கிய நிகேதனம், மண்ணும் மனிதரும் வாங்கியிருக்கேன். இது சால்ட் பதிப்பகம் முதல் முறையாக இந்த புக் ஃபேரில் ஸ்டால் போட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான புக் வந்து நரேந்திர கேசம் வாங்கலாம். நெக்ஸ்ட் வந்து சிறுகதைகளில் தீடை, அப்புறம் அனுராதாஸ் ஆனந்த மொழிபெயர்ப்பு தேர்ந்தெடுத்த கவிதைகள் வந்து எம்லி டிக்கின்ஸ் அவங்களது வாங்கலாம். எதிர் வெளியிட்டது தாராஜன் பாபா சாஹேப் அம்பேத்கர் புக்கு வந்திருக்கு, அது கண்டிப்பாக வாங்கி படிக்கணும். இந்த மாதிரி நிறையா முக்கியமான புக்ஸ் எல்லாம் இருக்குது. அப்புறம் பெருமாள் முருகன் முக்கியமாக வாசிக்க வேண்டிய எழுத்தாளர்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் முருகன் வந்து வாங்கலாம். அப்புறம் நீலம் பதிப்பகமில் நிறையா புக்கு வெளியிட்டிருக்காங்க. அது இமயம் இப்போ புதுசாக ஒரு நாவல் பேர் தெரியல, ஆனால் வந்திருக்கு. ஆக்சுவலி நீங்க சொல்லும் போதே எனக்கு வந்து வியப்பா இருக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு என்ன புக் இருக்கு மார்க்கெட்ல, இப்ப மூவினா தெரியும், எங்க போர்ட்டல்ல வந்துட்டே இருக்கும் சுத்தி சுத்தி. ஆனா ஒரு புத்தகத்தை வந்து இந்த மாதிரி புத்தக கண்காட்சியில மட்டும்தான் நம்ம வந்து என்னெல்லாம் வந்து தெரிஞ்சுக்க முடியும். நீங்க வரும்போதே இதெல்லாம் வாங்கணும்னு முடிவு பண்ணி வரீங்களா, இல்ல இங்க வந்தோடனே தெரிஞ்சுக்கிறீங்களா? ஓகே, இவ்வளோ லிஸ்ட் போட்டிருக்கேன். ஏறக்குறைய ஒரு 100-150 புக் லிஸ்ட் இதுல இருக்கு. இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா காலச்சுவடுல ஜேபி சாணக்கியா பெருமைக்குடைய கரிகாரம் இது பண்ணலாம். அப்புறம் அசின்பி சம்பவம் இது படிக்கலாம், அது முக்கியமான இது. ரஞ்சித் இயக்குனர் அவரு நீலம் பதிப்பகம் அவரு அசின்பி சம்பவம் ஒரு டைம் வந்து ஒரு ஃபங்க்ஷன்ல சொன்னாரு. இப்போ என் பேர் ராமசேஷன் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து மறுபடியும் ரீப்ரிண்ட் பண்ணியிருக்காங்க, அந்த இது பண்ணலாம். மொழிபெயர்ப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பருவம் பண்ணலாம், பருவம் படிக்கலாம். அது முக்கியமான பாவண்ணன் அவர் வந்து கனடாவிலேருந்து அவரே மொழிபெயர்த்தது, அந்த ஒரு முக்கியமான புக் அது. தீண்டாத வசந்தம். உங்களுடைய புத்தகங்கள் எல்லாமே சமூகம் சார்ந்த புத்தகங்களா இருக்கு. கண்டிப்பா. ஸோ வாழ்வியல சொல்ற புத்தகங்களா இருக்கு. ஹிந்துது வந்து பெரியார் புக் ஒன்று இப்போ புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதையும் கண்டிப்பாக படிக்கணும். ஏன்னா பெரியார், அம்பேத்கர் கருத்துக்கள், அயோத்திதாசர் பண்டிதர், இவங்க இந்த மாதிரி முக்கியமான தலைவர்களோட புத்தகம்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து வருங்கால அரசியலையும் நிகழ்கால அரசியலையும் புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து நம்மளுடைய வாழ்க்கையை மீட்டெடுக்கிறது. ஐ திங்க் லெனின் சொன்னதுன்னு நினைக்கிறேன், அரசியலில் வந்து நம்மளுடைய பங்களிப்பு இல்லைன்னா அரசியல் வந்து நம்ம வாழ்க்கையை வந்து செதைச்சிரும்ன்ற மாதிரி ஒரு இது ஃபுல்லாக தெரியல அந்த இதுதான். ஆனால் ஒவ்வொருத்தரும் வந்து அரசியலை பற்றின ஒரு விழிப்புணர்வு வேறணும் அப்படின்னா இந்த மாதிரி தலைவர்களோட புத்தகத்தை கண்டிப்பாக நம்ம வாசிக்கணும். வாசித்தாதான் இந்த நிகழ்கால அரசியலும் எதிர்கால அரசியலையும் மனசில் வச்சுக்கிட்டு அதுலேருந்து நம்ம வந்து மீண்டும் பயணிக்க முடியும். அரசியலில் நிறையா மாற்றங்கள் ஏற்படுது, அது வந்து நம்ம தெரியாமல் பயணிக்க முடியாது. இல்லைன்னா நம்மளுடைய பொருளாதாரம், நம்மளுடைய சமூகம், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் வந்து அரசியல் கண்டிப்பாக சிதைச்சிடும். அது சிதைக்கக்கூடாதுன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அரசியல் சார்ந்த விழிப்புணர்வு புரிதல்லாம் வேணும். அதுக்கு துணை புரியவர் வந்து அம்பேத்கர், பெரியார், அயோத்திதாசர் பண்டிதர் மற்றும் பிற தலைவர்கள் இருக்காங்க. அவங்களதெல்லாம் நம்ம வந்து இவங்களெல்லாம் பேசிக்காக வாசிக்க ஆரம்பித்தோம்னாலே அரசியல் புரிஞ்சுன்னா அதுலேருந்து நம்ம வந்து மேலே வந்துடலாம் கண்டிப்பாக. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்க குறிப்பிட்ட அந்த தலைவர்கள்லாம் வந்து ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க, அவங்க தான் அதை படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா நம்ம அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கும்போது தான் தெரியும் அவங்க அனைத்து சமூகத்துக்கான கருத்துக்களை தான் சொல்லியிருக்காங்க. இவன் தான் வேணும், அவங்க தான் வேணும் அப்படின்னு அவங்க பேசல. ஆனா பெருவாரியான மக்களை வந்து இன்னைக்கு இருக்கிற இந்த சோசியல் மீடியா இதுல ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு ஓகே இவங்களுக்கு தான் போல, நம்ம வந்து அந்த புத்தகங்களை படிக்கிற அவர் நமக்கு சம்மந்தம் இல்லைன்னு சில குறிப்பிட்ட ஆளுங்க நினைக்கிறாங்க இல்லையா? சோ ஆனா வந்து இதை வாங்கி படிக்கிற மூலியமா அவங்க இதை விரைவா புரிஞ்சுக்கலாமா, இது வந்து பொது கருத்து தான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது? கண்டிப்பா. நீங்க பெரியாரோட பெண் ஏன் அடிமையானால இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அம்பேத்கர் வந்து இந்தியாவில் சாதிகள் ஸ்டார்ட் பண்ணலாம். அயோத்திதாசர் பண்டிதரோட கட்டுரைகள், சிந்தனைகள் இருக்கு, நீங்க அது சாதாரணமாவே நீங்க படிக்கலாம். அதுக்கு வந்து அதிகமா சிந்திக்க வேண்டியது இல்லை. நீங்க அவங்க போற போக்கில் சொல்லியிருப்பாங்க, அது நம்மளை சிந்திக்க தூண்டியதா இருக்கும். அவங்க சொன்ன கருத்துக்கள் வந்து எல்லாம் சமூகத்துல உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அந்த மாதிரி இதுக்காக இல்லை, நீ மேல இருக்கிறவன் நான் கீழே இருக்கிறவன் அந்த மாதிரி மக்களுக்காக இல்லை, எல்லா மக்களும் சமம்ன்ற வலியுறுத்துறதுக்காக இதுன்னா அது வந்து அறிவின்மை உடையவர்கள் தான் வந்து இது பண்ணுவாங்க. அவங்க படிச்சுட்டு ஒரு டைம் அந்த புக்கை படிச்சுட்டு வெளியே வந்தாங்கன்னா அவங்க அந்த எண்ணத்துல இருந்து கண்டிப்பா நிச்சயமா வெளியே வருவாங்க. அனைவரும் கண்டிப்பா வந்து புக் ஃபேருக்கு வந்து கலந்துக்கிட்டு நிறைய புக்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆசிரியர்களும் குழந்தைகளும் வந்து கண்டிப்பா படிக்கணும். ஏன்னா கல்வி கூடத்துல இருந்து தான் அந்த புத்தக வாசிப்புன்றது முதல்ல தொடங்கணும். அதே மாதிரி வீட்டில் வந்து விடுமுறை நாட்களில் இல்லைன்னா டெய்லி ஈவினிங் வந்து
ஒரு 5 பேஜ்னாச்சும் பெரியவங்க பெற்றோர்கள் வாசிச்சாங்கன்னா குழந்தைங்க அதை பார்த்து கண்டிப்பா வாசிப்பாங்க. ஆசிரியர்கள், குழந்தைகள், பெற்றோர்கள் 3 பேரும் சேர்ந்து தான் வந்து வாசிப்பை வந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய பொறுப்பு அவங்ககிட்ட தான் இருக்கு. இப்போ வந்து நம்ம அந்த வாழைன்னு ஒரு திரைப்படம் வரப்போகுது ஆமா. அடுத்து. அதுக்கு புத்தகமா இருக்கா இதுக்கு முன்னாடி? ஏன்னா இது இப்ப எனக்கு அதை பத்தி தெரியல. ஒருவேளை அது இருந்தா அந்த மாதிரி ஏதாவது, ஃபார் எக்ஸாம்பிள் வேல்பாரி புத்தகம் வந்து இப்போ திரைப்படமாக போகுது, பொன்னியின் செல்வன் திரைக்கு வந்துருச்சு. So அந்த மாதிரி திரைக்கு வர இருக்கிற சில முக்கிய சமூகம் சார்ந்த படங்கள் வந்து ஏதாவது புத்தகமா இப்போ இருக்கா? அதை பத்தின தகவல் என்கிட்ட சரியா இல்லை. ஐ திங்க் வாழை வந்து அவரோட இயக்குனரோட சொந்த இதாக தான் இருக்கும். அந்த இதாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா புத்தகமா வந்திருந்தா கண்டிப்பா ஏதோ ஒரு பேட்டியில கண்டிப்பா அவர் சொல்லியிருப்பாரு. ஏன்னா இப்பதான் விகடன்ல புது தொடர் எழுத ஆரம்பிச்சிருக்காரு. அதனால கண்டிப்பா சொல்லியிருப்பாரு. அது அவருடைய சொந்த படைப்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனா கண்டிப்பா நல்லா இருக்கும். ஏன்னா அவருடைய முந்தைய படங்கள்லாம் வந்து சமூகத்துக்கு ஒரு ஒரு வகையில புரிதலை உண்டாக்குனது. அதனால இந்த படமும் கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில புரிதலை உண்டாக்கும் அப்படின்னு. தேங்க்யூ வெரி மச். நன்றி.